ஹாய் ஹலோ வெல்கம் டு ஜாலி சமையல் டேஸ்டி. நம்ம இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியாக இப்பி நூடுல்ஸ் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இப்பி நூடுல்ஸை சுடுதண்ணியில் போட்டு நம்ம ஒரு கொதி விட்டு நம்ம இப்பி நூடுல்ஸை வடிகட்டி எடுத்துக்க போகிறோம். அதுக்காக பார்த்திங்கன்னா நான் 5 பீஸ் இப்பி நூடுல்ஸ் எடுத்திருக்கேன். பாருங்கள், நான் தண்ணியில் போட்டு கொதிக்க வைக்க போகிறேன். நம்ம ரொம்பவுமே கொதிக்க வச்சிடக்கூடாது. ஒரு கொதி வந்த உடனேயே நம்ம இப்பி நூடுல்ஸை வடிகட்டி நம்ம எடுத்துக்கணும். இப்பி நூடுல்ஸை உடைக்காமல் போடுங்க. அப்போ தான் நமக்கு நல்லா நீளமான நூடுல்ஸாகவே கிடைக்கும், சூப்பராகவும் இருக்கும். பாருங்கள், ஒரு கொதி வந்துடுச்சு. நான் இப்படி எடுத்துக்க போகிறேன். எடுத்து நான் தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நான் வேறு பிளேட்டில் வச்சுக்கிறேன். நல்லா ரொம்ப நேரம் கொதிக்க விட்டுறாதீங்க. அப்படி விட்டுட்டிங்க அப்படின்னா குழஞ்சிரும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நம்ம இப்பி நூடுல்ஸை தனி பாத்திரத்தில் மாற்றிட்டோம் அப்படின்னா நமக்கு பொல பொலன்னு உதிரியாக இப்பி நூடுல்ஸு சூப்பரான டேஸ்ட்டில் கிடைக்கும். நம்ம இப்போ வானிலையில் நான் 3 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிட்டேன். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு குட்டி தக்காளி சேர்த்துக்கிறேன். குட்டி தக்காளி பார்த்திங்கன்னா நல்ல புளிப்பு கொடுக்கும். அது இப்பி நூடுல்ஸ் சேர்த்து சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் 3 எக்கு உடச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். எக்கு சேர்த்ததுக்கப்புறம் அதுக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். நீங்கள் ரொம்பவும் உப்பு சேர்த்துக்காதீங்க. முட்டைக்கு தக்காளி வெங்காயத்துக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க, போதும். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்ச நேரம் நல்லா முட்டையில் உப்பு போட்டு கலக்கி விட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே விடுங்க. அப்போ தான் நமக்கு பெரிய பெரிய பீஸாக முட்டை நமக்கு கிடைக்கும். நல்லா உருண்டு வரும் முட்டையும். பாருங்கள், இப்போ நல்லா உருண்டு வந்துருச்சு. இப்போ நம்ம நூடுல்ஸை ஆட் பண்ணிக்கிட்டோம். நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கலாம். ரொம்பவும் போட்டு கிண்டாமல் அது சும்மா ரொம்ப லைட்டாக இது பண்ணி விட்டிங்கனாவே போதும். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. உப்பெல்லாம் எதுவுமே சேர்க்காதீங்க. வேறு எந்த மசாலாவும் நீங்கள் சேர்க்கவே வேண்டாம். இப்பி நூடுல்ஸில் வரக்கூடிய அந்த மசாலா மட்டும் நீங்கள் கரெக்டாக சேர்த்திங்கனாலே போதுமானதாக இருக்கும். அந்த பாக்கெட்டில் ஒரு பாக்கெட்டுக்கு ஒரு பாக்கெட் மசாலா இருக்கும், அதை அப்படியே சேர்த்துருங்க. அது கம்மி பண்ண வேணாம். கம்மி பண்ணிங்க அப்படின்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. அப்படியே அந்த பாக்கெட்டை சேர்த்திங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். பேச்சுலர்ஸ்லாம் இப்பி நூடுல்ஸ்க்கு தண்ணி எவ்வளோ வைக்கணும் என்ன ஏதுன்னு தெரியாது. அதனால் இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப சுலபமாகவும் இருக்கும். உங்களுக்கு டேஸ்டியான இப்பி நூடுல்ஸும் கிடைக்கும். இப்போ நம்ம பிளேட்டுக்கு சேவ் பண்ணிட்டோம். சூப்பரான இப்பி நூடுல்ஸு தயாராக இருக்குங்க. சுவையாக நம்ம சாப்பிட்லாம். இப்பி நூடுல்ஸ் யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்பி நூடுல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா எப்பயாச்சும் ஒரு வாட்டி நமக்கு சாப்பிட்ணுன்னு தோணுனா மட்டும் சாப்பிட்லாம், அடிக்கடி சாப்பிட வேண்டாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனெல்லாம் தேடி வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.